10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.7 பார்க்க போகிறோம்ப்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. ஓகேவா? இப்போது கணக்குக்கு போகலாம். எஃப் சச் தட் எக்ஸிலிருந்து ஒய் என்ற உறவானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு எக்ஸ் ஈக்குவல் டு கணம் -2 -1 0 3 மற்றும் y = r என கொண்டால் fஇன் உறுப்புகளை பட்டியலிடுக. f ஒரு சார்பு ஆகுமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு உறவு கொடுத்துருக்காங்க, x to y அப்படின்னு ஒரு உறவு கொடுத்துருக்காங்க. f of x கொடுத்துருக்காங்க. f of x = x ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. f of xனால் நம்ம yன்னு குறிச்சிக்கணும். சரியாப்பா? இங்கே எக்ஸுங்கிற கணம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு கணம் -2 -1 0 3. சரியா? இப்போ நம்ம ஒய்யை கண்டுபிடிக்கணும். எந்த ஃபார்முலா வச்சு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ங்கிற ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? கண்டுபிடிச்சிட்டு எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுக. பட்டியலிடுகன்னா பட்டியல் முறையில் எழுதணும். எஃப் ஒரு சார்பு ஆகுமா அதை கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். x = கணம் -2, -1, 0, 3. f of x = x ஸ்கொயர் மைனஸ் 2. இதை என்னென்னு குறிக்க சொல்லியிருக்கோம்? yன்னு குறிக்க சொல்லியிருக்கோம். எக்ஸோட ஒவ்வொரு மதிப்புகளுக்கும் f of x கண்டுபிடிக்கணும். சரியா? x = -2, f of -2 = -2 ஸ்கொயர் மைனஸ் 2. -2 × -2 +4. சரியா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி -2. சரியா? 4 - 2 = 2. x = -1, f of -1 = -1 the whole square -2. -1 ஸ்கொயர்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1 × 1 1 தான். சரியாப்பா? அப்போ 1ன்னு எழுதிக்கிறீங்க. -2. 1 - 2னா -1 ஆன்சராக வரும். சரியாப்பா? x = 0. f of 0 = 0 ஸ்கொயர் மைனஸ் 2. 0 ஸ்கொயர்னால் அப்படி 0 தான். -2 அப்படி எழுதணும். 0லேருந்து -2 கழிச்சோன்னா -2 தான் ஆன்சராக கிடைக்கும். சரியாப்பா? x = 3. f of 3 = 3 ஸ்கொயர் மைனஸ் 2. 3 ஸ்கொயர்னால் 9. -2 போட்டிங்கன்னா 9 - 2 = 7. சரியா? இப்போ எக்ஸோட மதிப்புகள்லாம் இந்த சைடு இருக்குது. லாஸ்ட்டு கிடச்சிருக்கிறதெல்லாம் ஒய்யோட மதிப்புகள். சரியா? எக்ஸ் ஒய் அப்படிங்கிற வரிசை ஜோடிகள் எழுதுறதுக்கு xy = -2, -2, -1, -1, 0, -2, 3, 7. சரியா? ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கிறாங்கப்பா? எஃப்பின் உறுப்புகள் கேட்டிருக்கிறாங்க. அப்போ எஃப்பின் உறுப்புகள்னால் வரிசை ஜோடிகளை பட்டியல் முறையில் எழுதுறது. சரியா? எஃப்பின் உறுப்புகள் பட்டியல் முறை = கணம் -2, -2, -1, -1, 0, -2, 3, 7. சரியா? அதுக்கடுத்து எஃப் ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன செய்யணும்னா, அம்புக்குறி வரைபடம் வரையணும் எக்ஸ் ஒய் கணங்களுக்கு. சரியா? எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க -2, -1, 0, 3. ஒய் கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2, -1, -2, 7. சரியா? இப்போ பட்டியல் முறையில் இருக்குல்ல, இந்த வரிசை ஜோடிகளுக்கு உறவை குறிக்கணும். சரியா? -2க்கு 2, -1க்கு -1, 0க்கு -2, 3க்கு 7. சரியா? எக்ஸில் இருக்கிற உறுப்புகள் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு நிழல் உரு தான் ஒய்யில் இருக்குது. சரியாப்பா? இப்போ எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒய்யில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. எனவே எஃப் ஒரு சார்பு ஆகும். சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.